தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக வட்டுவாகல் பகுதியில் அமைந்திருக்கின்ற பீகாரை சம்பந்தமாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள். அத்துடன் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் தலைமறைவாகி இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். பாராளுமன்றத்துக்கு செல்வது சம்பந்தமாக, மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவது சம்பந்தமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கின்றார். அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அவசர சிகிச்சை பிரிவில் இடம்பெறுகின்ற குழப்ப நிலை சம்பந்தமாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதனையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பாக அரசாங்கத்தினால் இன்னும் ஒரு புதிய பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் முறைகேடுகள் சம்பந்தமாக இந்த பட்டியல் இருக்கின்றது. எனவே அதனையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றும் ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை கைது செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆளை காணலையாம். ஆள் நாட்டில் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையாம். ஆள் தலைமறைவாகிவிட்டார் என்று சொல்லி இப்போ போலீஸ் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறது. அதே வேளையில் அவருக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான தடையையும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. அவர் எந்த காரணம் கொண்டும் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லி. எனவே இது இலங்கை போலீசாருக்கு ஒரு சோதனை என்று சொல்லலாம். பொதுவாக போலீசார் கள்ளனை தான் தேடி பிடிக்கணும், அல்லது இந்த பாதாள உலக குழுக்களை தேடி பிடிக்கணும். இப்போ போலீஸ் மா அதிபரையே தேட வேண்டிய கட்டாயத்துக்கு இலங்கை போலீஸ் வந்திருக்கிறது. எனவே இது ஒரு சிக்கலான நிலைமை தான். அதே வேளையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் ஐரோப்பிய நாடு ஒன்றில் தஞ்சம் புகுந்திருப்பதாக இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி போலீஸுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் போறீங்களாமே உண்மையா என்று சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதில் வழங்கிய அவர், இல்லை தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் செல்லும் விருப்பம் எனக்கு இல்லை. ஆனால் விருப்பு வாக்கின் அடிப்படையில் பாராளுமன்றம் செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழரசு கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அடுத்த விருப்பு வாக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு தான் இருக்குது. எனவே ஏதோ ஒரு காரணத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பதவி விலகினால் விருப்பு வாக்கின் அடிப்படையில் தான் பாராளுமன்றம் செல்ல முடியும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ உதாரணமாக வடமாகாண சபைக்கு தேர்தல் நடக்கக்குள்ள அப்போ முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடுறதாக இருந்தால் ஸ்ரீதரன் அவர்கள் அவர் தன்னுடைய எம்பி பதவியை ரிசைன் பண்ண தானே வேணும். அப்படி ரிசைன் பண்ணினா அடுத்த இடத்துல இருக்கிற தான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கண்டும். அப்படித்தான் வந்தாலும் வருவனே ஒழிய தேசிய பட்டியலுக்கூடாக நான் ஒரு காலமும் பாராளுமன்ற உறுப்பினராக வரமாட்டேன் என்று சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். எனவே வடமாகாண சபைக்கு தேர்தல் நடக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் முதல்வர் பதவிக்கு போட்டி போடுவாரா, தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்துட்டு முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடுறது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்காக இருக்கும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற குழப்ப நிலை சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒரே குழப்பம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் மாறி மாறி செய்திகள் வந்துகொண்டே இருக்குது. ஒரு ஆள் தாக்குறதும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறதும் என்று சொல்லி செய்திகள் வந்துகொண்டே இருக்குது. எனவே அது சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கம். அவை என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே அவசர சிகிச்சை பிரிவு, அதுக்கு மொத்தமாக 30 நர்ஸ்மார் வேணுமாம். ஆனால் இப்போ இருக்கிறது வெறும் 13 நர்ஸ்மார் மட்டும்தானாம் இருக்கணுமாம். அப்படி இருக்கும்போது அவர்கள் அர்ப்பணிப்புடன் வேலை செய்து வருகிறார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு குறிப்பிட்ட நர்ஸ், தலைமை பதவியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நர்ஸ் ஒரு ஆள் 20 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் கொண்ட ஒரு நர்ஸாம், நல்ல பேர் வாங்கின ஒரு நர்ஸ் ஒரு ஆள் இருக்காராம். ஆனால் இப்போ புதுசாக
அந்த டாக்டர் ஒரு ஆளுக்கும் அந்த நர்ஸுக்கும் இடையில வந்து சில கருத்து முரண்பாடுகள் இருக்காம். ஏன்னு சொன்னா புதுசா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புது டாக்டர் ஆள் வந்துக்காராம். அந்த டாக்டருக்கும் இந்த நர்ஸுக்கும் இடையில வந்து சில கருத்து முரண்பாடுகள் வந்ததன் காரணமாக தான் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கே தவிர வேறு எந்த விதமான காரணமும் இல்லை என்று சொல்லி ஒரு தெளிவூட்டல் ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கம். எனவே சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் செய்திகளை நம்பாதீர்கள் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்ததாக ஒரு கவலைக்குரிய செய்தி. பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த ஒரு கருத்து ஒன்று மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கின்றது. எல்லோர் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றதான் சொல்லணும். என்னென்னு சொன்னால், வட்டுவாகல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு தானே. முல்லைத்தீவு வட்டுவாகலில் வந்து யாராவது பௌத்த மக்கள் இருக்கணுமா? இல்லை. அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய விகாரை வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், 2009ஆம் ஆண்டில் வட்டுவாகல் பகுதியில் சரணடைந்தவர்களை அந்த பகுதியில் கொண்டு போய் கொலை செய்து அங்கே புதைச்சி போட்டு அதுக்கு மேலே தானா இந்த விகாரை வந்து கட்டப்பட்டிருக்கான். எனவே அந்த கொலை செய்தவர்களை வந்து எந்த காலத்திலையுமே தோண்டி இருக்கக்கூடாது, அவர்களுடைய எலும்புக்கூடுகளோ அல்லது அவர்களுடைய தடயங்கள் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக விகாரையை கட்டிவிட்டு அதில் யாரும் கை வைக்க மாட்டேன்னு தானே. அதை யாரும் இடிக்க போகிறதும் இல்லை, அதை யாரும் தோண்ட போகிறதும் இல்லை. எனவே அதனால தான் இவ்வளோ பெரிய விகாரையை கட்டி இவ்வளோ பெரிய உண்மைகளை வந்து அதுக்குள்ள புதைச்சி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி வந்து எல்லோர் மத்தியிலும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியையும் கவலையையும் வந்து உருவாக்கி இருக்குது. அவர் சொல்லியிருக்கார், நான் சொல்றது எல்லாமே உண்மை, எனக்கு நம்பகரமான தகவல் கிடைச்சி தான் நான் சொல்றேன், சும்மா சொல்லல என்று சொல்லி பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார். எனவே ஏதோ ஒரு தகவல் ஒன்று கிடைக்க போய்த்தான் அவர் சொல்லியிருப்பார், சும்மா சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. எனவே அரசாங்கத்திட்ட அவர் கேட்டிருக்கிறார், குறிப்பாக நீதி அமைச்சிட்ட அவர் கேட்டிருக்கிறார், இது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எடுக்கணும். ஒன்றில் வந்து அந்த வட்டுவாகல் விகாரை அகற்றப்பட்டு அதில் வந்து அகழ்வாராய்ச்சி செய்து உள்ளுக்குள்ள என்ன மர்மம் புதஞ்சிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நவீன கருவிகளை பயன்படுத்தி விகாரை இருக்கத்தக்கனையாவே நவீன கருவிகளை பயன்படுத்தி வெளிநாடுகளோட உதவிகளை பெற முடியும் தானே. அப்படி பெற்று நவீன கருவிகளை பயன்படுத்தி நிலத்துக்குள்ள என்ன விஷயங்கள் புதஞ்சிருக்கின்றதை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி கோரிக்கையாக வைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள். எனவே இது ஒரு உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய செய்தி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா தையட்டி விகாரை, மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா வட்டுவாகல் விகாரை. எனவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்பதான் தீர்வு கிடைக்க போதோ தெரியல. சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்வது சம்பந்தமாக, பாராளுமன்ற உறுப்பினர் ஆவது சம்பந்தமாக அவர் வெளியிட்ட கருத்துக்கள் என்னென்று சொல்லி பார்த்தோம். அதே நேரம் இங்கால இன்னொரு ஆள் இருக்கார், அவர் தான் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி. அவரும் பாராளுமன்றத்துக்கு வர போறார், பாராளுமன்ற உறுப்பினர் ஆக போறார், பாராளுமன்றத்தை வந்து ஒரு கலக்க போறார் என்றெல்லாம் சொல்லி அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் மற்ற ஆக்கள் எல்லாம் வந்து ஒரே கதையாக சொல்லி கொண்டிருக்கணும். அப்போ உண்மையிலே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்டிருக்கணும். அதாவது எப்போ கேட்டவை என்று சொன்னால், கொழும்புல வந்து ஃப்ளவர் ரோட் என்ற ஒரு ரோட் இருக்காம், அங்கே வந்து இருக்கிற அவருடைய அலுவலகத்தில் வந்து அவரை வந்து சில ஆட்கள் சந்திக்கணும். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த சில ஆட்கள் வந்து சந்திக்கக்குள்ள அப்பதான் அவையில் கேட்டிருக்கணும், என்னென்னா நீங்கள் திரும்பவும் பாராளுமன்ற உறுப்பினராக வர போறீங்களாமே என்ன மாதிரி என்று சொல்லி. அதுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நகைச்சுவையாக பதில் சொல்கிறோம் என்ற பேர் வழியில் ஒரு பதில் ஒன்று சொல்லி வச்சுக்காரு. என்னென்னு சொன்னால், அவர்கிட்ட வந்து ஃபெராரி கார் ஓடுறதுக்கான லைசன்ஸ் இருக்காம் தன்னிட்ட. ஆனால் இப்போ பாராளுமன்றம் வந்து எல்போட்டோட ஓடிக்கொண்டிருக்காம். இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் வந்து எல்போட்டில் இருக்கிறாம். அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்களுக்கு வந்து அனுபவம் காணாது, அனுபவம் அற்றவர்களை கொண்ட பாராளுமன்றம் தான் இப்போ இருக்குது. எனவே என்னட்ட வந்து எல்போட் இருக்குது, எனவே நான் என் பாராளுமன்றத்துக்கு வரணும் என்று சொல்லி இது ஒரு யோக் என்று அவர் சொல்லியிருக்கார். இதுக்கு வந்து அங்கிருந்த ஆட்கள் வந்து சிரிச்சவையாம். இவர் வந்து ஃபெராரி கார் ஓடி கிழிச்ச லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே கடந்த காலங்களில். அதாவது வந்து இந்த அறகலைய போராட்டத்தில் வந்து நஷ்டஈடு என்று சொல்லி காசை வந்து அள்ளி இறைச்சது, வெளிநாட்டு பயணம் என்று சொல்லி பல மில்லியன்களை அள்ளி இறைச்சது, பிறகு பார் லைசன்ஸ் கொடுக்குறோம் என்று சொல்லி அள்ளி கொடுத்தது, இது மாதிரியான பல ஃபெராரி கார்களை வந்து அவர் ஓடி கலைச்சு போயிருக்கிறார். இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தார் என்று சொன்னால் எல்லாம் கிழிஞ்சிருமாங்க, முந்தி மாதிரியெல்லாம் சர்வே பண்ணிடலாது. எனவே பழைய கதைகளை கதைச்சு கொண்டுக்கலாம். நான் அப்படிச்சது நான் இப்படிச்சது நான் மும்பையில் வந்து ரவுடியாக இருந்தேன், இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுறேன், இந்த மாதிரி கதைகளை காய்ச்சி கொண்டுக்கலாமே தவிர திரும்ப பாராளுமன்றத்துக்கு வந்து இவையால் வந்து சர்வே பண்ணவே முடியாது, அதாவது நின்று நிலைக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ பாராளுமன்றத்தினுடைய ஒழுங்கே மாறிட்டுது. இவையை செய்த லஞ்ச ஊழலுக்கு முன்னால் வரவே முடியாது. அதனால தான் இப்போ சொல்லியிருக்கார், சும்மா ஜோக்காவது சொல்லி சமாளிப்போம் என்று சொல்லி.
அடுத்ததாக மீண்டும் ஒரு பெரிய பட்டியல் ஒன்று வெளியாகி உள்ளது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக ஒரே பட்டியலாக வந்துகொண்டே இருக்குது. முன்னாள் ஜனாதிபதிமார் செய்த திருகுதாளங்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய பட்டியல்கள் வெளிவந்துருக்குது. எல்லாமே அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்திருக்கிற பட்டியல் என்னென்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் என்ன விதமான தொடர்பு இருந்து என்று சொல்லி ஒரு பட்டியல் வந்திருக்குது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பாதாள உலக கும்பலை இயக்கிறது இந்த முன்னாள் ஜனாதிபதிமார், முன்னாள் அரசியல்வாதிகள், இந்த 76 வருடங்களாக இலங்கையை நாசமாக்கின எல்லா விதமான கட்சிகளும் தான் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனுடைய ஒரு பட்டியல் வெளியாகி இருக்குது பாருங்க. இந்த பட்டியல் JR ஜெயவர்தனால ஆரம்பிக்குது. அவர் கோணவல சுனில் என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழுவோட தொடர்பில் இருந்தவராம். அந்த கோணவல சுனில் என்ன செய்தவர் என்று சொன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி வீட்டுக்கு கல்லறிஞ்சவராம். JR ஜெயவர்தன சொல்லி அந்த நீதிபதியின் வீட்டுக்கு கல்லறிஞ்சவராம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலையை செய்தவர் தான் இந்த கோணவல சுனில் என்றவர். JR ஜெயவர்தன சொல்லி அந்த வேலையை செய்திருக்கார். அடுத்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா. இவர் என்ன செய்திருக்கார் சொன்னா, பாதாள உலக குழுவை பயன்படுத்தி ஒரு ஆளை கடத்தி கொலையே செய்திருக்கிறார். அவருடைய பேர் ரிச்சர்ட் டி சொய்சா. அவருடைய கொலைக்கு பாதாள உலக குழுவை பயன்படுத்தி தானாம் ரணசிங்க பிரேமதாசா செய்திருக்கார். இவருடைய கொலை வழக்கு சம்பந்தமாக இப்போ ஒரு படம் ஒன்று வந்திருக்குது, ராணி என்று சொல்லி. சரி, அடுத்த ஜனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க. அவாவினுடைய அடியாளாக இருந்த பாதாள உலக குழு தலைவனுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவல நிகால் என்று சொல்லப்படுற ஒரு ஆளாம். நாவல நிகால் என்று சொல்லி அந்த நிகாலை பயன்படுத்தி பலவிதமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டாராம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. அவருடைய அடியாள் என்ற பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுலாம்பிட்டிய அமரே. பேரை பாருங்க, அவர் தானே இவற்ற அடியால். அவர் நாமல் ராஜபக்சவுக்கு பொடி காட்டா கூட இருந்தவராம். ஒரு காலத்தில் நாமல் ராஜபக்சவனுடைய பொடி காட்ட இருந்த பாதாள உலக குழு தலைவராம். இந்த ஜுலாம்பிட்டிய அமரே இருக்கிறது தானே, அவர் இன்னும் ஒரு வேலையும் செய்தவராம். என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கிறதானே அமைச்சராக நலிந்த ஜெயதிச, அவர் முதல் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டத்தில் உரையாற்றைக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள குண்டு எறிஞ்சு அதில் 3 பேர் செத்ததாம். இது யாரால செய்யப்பட்டது சொன்னால், இந்த ஜுலாம்பிட்டிய அமரே என்று சொல்லப்படுற ஒரு ஆள். அவர் யார் என்று சொன்னா மஹிந்த ராஜபக்சவினுடைய அடியாள். அப்ப இந்த தகவல்களை வெளியிட்டது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல அவர்கள் இந்த தகவல்களை வெளியிட்டு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்று சொன்னா, இவ்வளவு பாதாள உலக குழுக்களோட தொடர்பில் இருந்து அவர்களை பயன்படுத்தி பல அநியாயங்களை செய்து அவர்களை வளர்த்து விட்டு போட்டு இப்போ எங்களை பார்த்து கேட்குறீங்க 90 நாள் நாங்கள் ஆட்சிக்கு 90 நாள், இந்த 90 நாளுக்குள்ள பாதாள உலக குழுவை அழிக்கலன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதை உருவாக்கினதும் வளர்த்து விட்டதும் நீங்கள் தானே என்று சொல்லியிருக்கார். அது என்னவோ உண்மைதான். ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்குது. கோத்தாபய ராஜபக்சவினுடைய அடியாட்கள் அவர் பயன்படுத்தின பாதாள உலக குழுக்கள் சத்தத்தை காணையில் ஒருவேளை அது இந்த லிஸ்ட்டுக்குள்ள அடங்காது, அது தனி லிஸ்ட்டாக வாசிக்கணும்ன்றதுக்காக இன்னும் ஒரு நாள் சொல்ல முடி போட்டு வச்சிருக்கணும். இன்னும் தெரியல, இந்த லிஸ்ட்டில் அந்த பேர் இடம்பெறையில். எனவே அன்பான மக்களே, எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த முன்னாள் ஜனாதிபதிமாரும் முன்னாள் அரசாங்கங்களும் செய்த வேலைகளால் தான் இலங்கையை நாசமாக போனது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது ஒரு கிரிக்கெட் மேட்ச் போல நடக்குது. இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் வெற்றி பெற்ற ஒரு ஆளுக்கு செக் கொடுபடுது, பரிசு தொகை கொடுபடுது. வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. அப்போ அந்த செக்கை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF வெல்டன் என்று சொல்லி போட்டு கொடுக்குது செக். அந்த செக்கில் எழுதி கிடக்கு IMF செக்குன்னு எழுதி கிடக்குது. தொகை $334 மில்லியன் என்று சொல்லி அதில் போட்டு கிடக்குது. அப்போ அங்கால அந்த ஸ்கோர் போர்டுன்னு இருக்குன்னு தானே, அந்த ஸ்கோர் போர்டில் எழுதி கிடக்குது பட்ஜெட் பாஸ்ட் என்று சொல்லி. எனவே அந்த பட்ஜெட் என்று சொல்லப்படுற கிரிக்கெட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஜெஸ் என்று போட்டு 155, நோ என்று போட்டு 46 போட்டு கிடக்குது. அதாவது ஆதரவான வாக்குகள், எதிரான வாக்குகள். எனவே வரவு செலவு திட்டம் என்கின்ற ஒரு கிரிக்கெட் மேட்சில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றதன் காரணமாக IMF செக் கொடுத்திருக்குது $334 மில்லியன். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.